We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உரையை அடுத்து இத்துறையின் 2026-27 ஆண்டிற்கான 115 புதிய அறிவிப்புகளை எங்கள் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெளியிட விரும்புகிறேன். மொத்தம் 115 அறிவிப்புகள் இருக்குது. இல்லை முக்கியமான அறிவிப்புகள் என்று தாங்கள் கருதுகின்றவற்றை நீங்கள் அதை தலைப்பு மட்டும் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். 115 அறிவிப்பு மொத்தம் முத்தான மணியான அறிவிப்புகளாக 115 அறிவிப்புகள் என்று சொல்கிறார்கள். அவர் 115 படிப்பதற்கு பதிலாக அதில் முக்கியமாக மக்களுக்கு உடனடியாக நீங்க கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்கள் இருந்தால் அதை நீங்க படிக்கலாம். அனைத்தும் முக்கியமான திட்டங்கள் தான். இருந்தாலும் உறுப்பினர்களின் விருப்பத்தை தலைப்பு மட்டும் படி. ஓகே. நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், டிஎன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். சில முக்கியமானதை மட்டும் தமிழ்நாடு மெடிசிட்டி 4. தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், ஹெல்த் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. நம் மாநிலத்தை உலக அளவில் மருத்துவத்துறையில் முதன்மை இடங்களில் ஒன்று என்ற இலக்கினை அடைய முதல் முறையாக தமிழ்நாடு மருத்துவ நகரம் டிஎன் மெடிசிட்டி உருவாக்கப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள், மருத்துவ ஆராய்ச்சி, மெடிக்கல் டூரிசம், ஆயுஷ் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்திட முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 7. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக்கப்பட்டு விட்டன. நம் அடுத்த இலக்கு, நம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது, அதன் வழியில் நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெறும் வகையில் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக காலமுறை ஊதியத்தில் 2500 புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அனைவருக்கும் கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை நலம் 360. 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை வழங்கும் வகையில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 295 அரசு மருத்துவமனைகள், 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்கள் மற்றும் 463 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகளை உள்ளடக்கிய நலம் ஒருங்கிணைந்த இலவச
கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ரூபாய் 51 கோடியில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக 1000 அறிவிப்பு எண் 11 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான 3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிதாக 1695 செவிலிய பணியிடங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். செயற்கை கருத்தரிப்பு சேவை அறிவிப்பு எண் 13. செயற்கை கருத்தரிப்பு சேவை தற்போது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இச்சேவையை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக நாமக்கல், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் வாலாஜாபேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் லெவல் 1 அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் சென்டர் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் நிறுவப்படும். அறிவிப்பு 18 நகர்ப்புற நலம் ரூபாய் 82.5 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நகர்ப்புற மக்களுக்கான சுகாதார சேவையின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மற்றும் காலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். நகர்ப்புற நலனின் அடுத்த அறிவிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநிலம் முழுவதும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடி அரசு மருத்துவமனை உட்பட 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களில் கூடுதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், மயக்கவியல், பல் மருத்துவம் மற்றும் ஏன்முறை மருத்துவம் ஆகிய துறைகளில் 186 சிறப்பு மருத்துவர்கள், 145 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 609 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 8:30 இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த மனநல திட்டம் மனநல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மனநல அலகுகள், பள்ளி மனநல ஆலோசனை சேவைகள், 4 மண்டல தொலை மனநல மையங்கள் மற்றும் 12 போதை மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை மையங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனநல திட்டம் தொலை மனநல மையங்கள் டெலி மென்டல் ஹெல்த் ஹப்ஸ் ரூபாய் 26.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தற்போது சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முழு உடல் பரிசோதனை சேவை மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் முதற்கட்டமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் நிறுவப்படும். அறிவிப்பு எண் 22 வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநகர பகுதிகளில் முன்பதிவு அடிப்படையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் ஹோம் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 24 தமிழ்நாட்டில் முதல் முறையாக கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் தாய்மார்கள் வீட்டில் இருந்தபடியே அவர்களது இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில்
ப்ளூடூத் வசதி கொண்ட இரத்த அழுத்தம் அளவிடும் கருவிகள் ப்ளூடூத் எனேபிள்ட் பிபி apparatus முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை. மகளிரின் மாதவிடாய் விலக்கு காலத்தில் பெரிமீனோபாசல் பீரியட் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்க முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை பெரிமீனோபாசல் கேர் பாலிசி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.